சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு முடிவோட தான் விளையாடுறாங்க. நாங்க இந்த T20 வேர்ல்ட் கப்ல கண்டிப்பா ஃபைனல்ஸ் இந்தியா கூட தான் விளையாடணும், அதனால இந்தியாவுக்கு செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிறதுக்கு டோரை ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணும்னா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை பயங்கரமா தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால இந்த மேட்சை எல்லாருமே ஒத்து கவனிச்சாங்க. அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல 10 ஓவர்ல 83 ரன் கொடுத்து 7 விக்கெட்டை இழந்திருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் 8வது விக்கெட்ல ஒரு 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு காட்டுத்தனமான அடி, ஜாசன் ஹோல்டரோ ரொமாரியாஸை போட்டு கிட்டத்தட்ட 100 பக்கத்துல பார்ட்னர்ஷிப் போட்டு வெஸ்ட் இண்டீஸை 83க்கு 7 தென்னறிக்கிட்டு இருந்ததை 20வது ஓவர் முடிவுல 176 ரன் பக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்காக்கு 177 அப்படின்னு டார்கெட்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. இறங்கினவனே ஆரம்பத்துல இருந்தே சவுத் ஆப்பிரிக்கா பயங்கர டாமினண்டா விளையாண்டாங்க. அதுவும் கேப்டன் மார்க்ரம் சொல்லவே வேண்டாம், வெளுத்து வாங்கிட்டாரு. இதுலயும் டீகாக் வந்து 10 பாலுக்கு 10 ரன் இருந்தாரு. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவரும் 34 பால் இருக்கையில 47 ரன் அடிச்சு அதிரடியா விளையாண்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ரயன் ரெக்கல்டனும் கிட்டத்தட்ட 45 ரன் அடிச்சு அதிரடியா 16.1 ஓவர்லயே அவங்களோட டார்கெட்டான 177 ரன் ஒரு விக்கெட்டை இழந்து எடுத்துட்டாங்க. இதனால சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுச்சு. இந்தியாவுக்கும் சரி நீங்களும் வாங்க நம்ம ஃபைனல்ல மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு டோரை ஓபன் பண்ணிட்டாங்க.